ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ரெசிபி பார்த்திங்கன்னா, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி உள்ளவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லேசியாக ஃபுட்டு எடுக்கணும், ஹெவியாக ஃபுட்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு டிஷ்ஷு தான் இது. ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் இதை நாளே ப்ரிப்ரேஷன் பண்ணி ரெடியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, மறுநாள் நீங்கள் மிக்சியில் அடித்து ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு ரீச் ஆகி கூட இதை சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு டைம் இல்லாத அரிபெரியாக ஓடுறவங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் இது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ண வைக்காது. இந்த டிஷ்ஷை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கெலாம் உங்களுக்கு டான்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம உடல் அந்த மாதிரி நமக்கு பசியை கரெக்டான டைமுக்கு கொடுக்குதுன்னா, நம்ம நல்ல உடம்புல ஆரோக்கியமாக இருக்கும்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் இது கொஞ்சம் சீர்படுத்துகிற மாதிரியான ஒரு உணவு தான் இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தி, சேம் டைம் வெயிட் லாஸும் பண்ணும். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீலையும் ஏற்படுத்தும். அது மாதிரி ஒரு ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு ஒரு மாதுளம்பழத்தை கட் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ அதிகமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம். 2 வாழைப்பழம் கட் பண்ணி அதையும் அது மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டிருக்கேன். ஒரு ஆப்பிள் கட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒன்று ஒன்று தான் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10-15 காஞ்ச திராட்சை, ஒரு 5 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துறாதீங்க. வெல்லம் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் இல்லைனா தேன் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா இதோட ஹெல்த்தியே நம்ம கெடுத்துட்ட மாதிரி ஆகிடும். அதனால் ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை நல்லா அடிச்சிக்கிங்க. உங்களுக்கு பால் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இதை அடிச்சிக்கிங்க. ஏன்னா பழத்துலலாம் ஜூஸ் இருக்கும். ரொம்ப தண்ணியாக அடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் பால் சேர்த்து அடிச்சிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, டேஸ்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஸ்மூத்தியாக அடித்து அதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லா சத்தும் நிறைஞ்சி எல்லா பழமும் சேர்ந்து மிக்ஸ்ட் ஆகி ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிற மாதிரி நம்ம காஞ்ச திராட்சை, பாதாம் எல்லாமே சேர்த்துருக்குறோம். இதில் இன்னும் நீங்கள் என்ன சேர்த்துக்கணுங்கிறது உங்களோட சாய்ஸு. நீங்கள் இதை கூட்டவோ குறைச்சவோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு கிளாஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். சேம் டைம் காலையிலே நம்ம நல்லா ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும். அதே சமயம் ஹெவியாக சாப்பிட்டுட்டு காலையிலே நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஃபீலும் நமக்கு இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.